students, welcome to Vetrii's Daily Current Affairs, April 23 and 24. Latest Diary of Events இன்னைக்கு ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். பஞ்சாயத்து ராஜ் தினம் 2022. இந்த தினம் 1992ஆம் ஆண்டு 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 24. ஒவ்வொரு ஆண்டும் பஞ்சாயத்து ராஜ் தினமாக 2010ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த டேல நம்ம இன்னும் இந்த டே மட்டும் என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்தின 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992ஆம் ஆண்டு. இதற்கு பிறகு 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நாகர்பாலிகா உருவாக்குனது. டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாக்குறோம். ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் அல்லது குரூப் 1க்கு 200 கொஸ்டின் வச்சு கேட்கிற எல்லா கொஸ்டின் ஃபார்மேட்டுக்குள்ளேயும் பஞ்சாயத்து ராஜை பத்தி ஒரு கொஸ்டின் கட்டாயமா கேட்டிருப்பாங்க. பழைய கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமான பேசிக்கான எல்லா விஷயங்களும் 243A முதல் 243O வரை அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள விதிகள், பெண்களுக்கு அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள 33% இடஒதுக்கீடு, அதை நிறைய மாநிலங்கள் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள் 50% வழங்குறாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50%. தமிழ்நாடு அரசும் 2016ஆம் ஆண்டில் சட்டம் இயற்றி இருப்பாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆண்டுக்கு 6 கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில அறிவிச்சிருக்காங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகளினுடைய அமர்வு படியும் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1992ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுக்கு 4 முறை குறிப்பிட்ட நாட்களில் கிராம சபை நடத்தப்பட்டு வருகின்றது. குறுகிய கால அறிவிப்புகள் மூலம் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் பொழுது மக்களின் பங்களிப்பு குறைவாக இருக்கின்ற காரணத்தை கொண்டு இது முன்கூட்டியே டிசைட் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ 6 முன்னாடி 4 இருந்தது 6 மாத்துறாங்க. அப்ப என்னென்ன நாட்கள்? ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் ஆகிய தேதிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் அப்படின்றத தமிழ்நாட்டுல 2007ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அறிவிக்கிறார். 2010ஆம் ஆண்டு வரை செலிப்ரேட் பண்ண இந்த டே உள்ளாட்சி தினம் அப்படின்ற ஒரு டேவை 2011க்கு பிறகு அடுத்த ஆட்சியில செலிப்ரேட் பண்ணாம விட்டுட்டாங்க. இனிமே மறுபடியும் அது நவம்பர் 1ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நித்தி ஆயோகோட துணைத் தலைவர் அப்பாயின்மெண்ட்ஸ்ல ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ்ல நித்தி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் ராஜினாமா செய்யறாரு. பொருளாதார நிபுணரான ராஜீவ்குமார் நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவராக 2017ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்தார். தற்பொழுது இவருடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு கே பெரி அப்படின்ற ஒரு பொருளாதார நிபுணரை நித்தி ஆயோகோட துணைத் தலைவரா மத்திய அரசு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்திய ஹஜ் கமிட்டி தலைவராக AP அப்துல்லா குட்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உடல் பருமன் அறுவை சிகிச்சை அமைப்பு தலைவராக பிரவீன் ராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அமைப்பின் தலைவராக ஜெம் மருத்துவமனையின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரவீன் ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். டிஃபென்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சி எங்கு நடைபெற்றது? பிளேசஸ் இன் நியூஸாவும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் புதிய தொழில் நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் மற்றும் ஆயுதப்படையை சேர்ந்தவர்களை ஒன்றிணைக்கும் டிஃப் கனெக்ட், டிஃபென்ஸ் கனெக்ட் அப்படின்றத டிஃப் கனெக்ட் 2.0 டெல்லியில் நடைபெற்றது. எங்க நடைபெற்றதுன்றதா ரொம்ப முக்கியம். நேஷனல்ல உலக புவி நாள், அதாவது அது இன்டர்நேஷனலுக்குள்ள வரும், நேஷனலுக்குள்ள நம்ம இன்னொரு நியூஸ் இருக்கு, ரெண்டுமே இங்க பார்க்க போறோம். உலக புவி நாள் 1970ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. காப்புரிமை பெற்ற மருந்துகள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசு திட்டம், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்புரிமை பெற்ற மருந்துகளை உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு டிராப்ட் பாலிசியை நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா சொல்லியிருக்கார். மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் உற்பத்தி துறையின் 7வது சர்வதேச மாநாடு தில்லியில் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த அறிவிப்பின் போதுதான் அமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. பொதுப்பெயர் மருந்துகள் உற்பத்தியில் இந்தியா சர்வதேச மையமாக திகழ்கின்றது. அது போலவே காப்புரிமை பெற்ற மருந்துகள் தயாரிப்பிலும் இந்தியா முத்திரை பதிப்பதற்காக இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு ஸ்டேட்ல நெடுஞ்சாலைத்துறையில் குறைகளை களைய உள் தணிக்கை திட்டம் அமைச்சர் ஏவாவேலு அறிவிப்பு. நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அலுவலகங்களில் குறைபாடுகளை களைய உள்ள ஒரு புதிய திட்டமாக உள் தணிக்கை, இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் டைரக்டா கொஸ்டினா கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்குள்ள இது கவர் ஆகும். எந்த திட்டம் இப்போ நெடுஞ்சாலை துறைகளில் உள்ள குறைகளை களைவதற்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு டைரக்டா கேட்பாங்க. அடுத்து செஸ் ஒலிம்பியாட் முதல்வர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மகாபலிபுரத்தில் வரும் ஜூலையில் நடைபெற உள்ள சர்வதேச சதுரங்க போட்டிக்கான ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுதான் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஒருங்கிணைப்பு குழுவை. அந்த குழுவுக்கு முதலமைச்சர் தலைமை தாங்க உள்ளார். இப்ப இந்த போட்டி
இந்த செஸ் ஒலிம்பியாட் அப்படின்றது சர்வதேச சதுரங்க போட்டியை நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இந்தியா இந்த ஆண்டு 2022க்கு பெற்றாங்க. இந்திய மாநிலங்களுக்குள்ள நடந்த காம்படிஷன்ல தமிழ்நாடு அதை வெற்றி பெற்று தமிழ்நாட்டுல அந்த போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை எப்படி நடத்த போறோம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி நடத்தி முடிக்கிற வரைக்குமான ஒரு ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கியிருக்காங்க. அந்த குழுவின் தலைவராக முதலமைச்சர் செயல்படுவார். குழுவின் உறுப்பினர்களாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன், சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மக்களவை உறுப்பினர் ராசா, சட்டப்பேரவை உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் இறையன்பு, டிஜிபி சைலேந்திர பாபு ஆகியோர் வந்து இதுல மெம்பர்ஸ். உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு 3 விருதுகளுக்கு தமிழகம் தேர்வு. சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையமானது ஒவ்வொரு ஆண்டும் உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புகள் மற்றும் நீர் சேமிப்பு விருதுகளை அறிவிக்கின்றது. இந்த விருதுக்கான பரிந்துரைகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அனுப்பி வைக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜூலையில் தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பில் கல்லணை, காளிங்கராயன் அணைக்கட்டு, வீராணம் நீர்த்தேக்கம், பேச்சுப்பாறை அணை, மதுராந்தகம் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி ஆகிய 6 கட்டமைப்புகளை சர்வதேச பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புகளாக அறிவிக்க கோரிய விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது. இந்த தேர்வு குழுவிலிருந்து தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்த அந்த கட்டமைப்புகளை நேரில் பார்த்து இது ஒரு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு வந்து விருதுக்கான பரிந்துரை கொடுக்குறாங்க. அதுல கல்லணை, வீராணம் ஏரி, காளிங்கராயன் அணைக்கட்டு ஆகிய 3க்கும் சிறந்த கட்டமைப்பு அப்படின்னு விருது கொடுக்க போறாங்க. அப்ப எந்த அமைப்பு இதை கொடுக்குறாங்க? சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம். தமிழ்நாட்டுல எந்த 3 பகுதிகளுக்கு இந்த விருது வழங்கப்படுது? கல்லணை, வீராணம், காளிங்கராயன் அணைக்கட்டு. லேட்டஸ்ட் ஏரியா ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல ஒரு வேர்ல்டு புக் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்றாங்க. அதுல முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அறிவு வேட்கைக்காக நிறைய புத்தகங்களை வந்து படிக்கணும், புத்தகங்கள் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்? ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 23ஆம் நாள் உலக புத்தக தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த தினத்தை யுனெஸ்கோ 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து கொண்டாடிட்டு. திட்டங்கள்ல விவசாய கடன் அட்டை மே 1ஆம் தேதி வரை பெற சிறப்பு முகாம். தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். இந்த நாள்ல பஞ்சாயத்து சபை கூட்டங்களை நடத்தணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. இந்த கூட்டத்தின் பொருட்களில் ஒன்றாக பிரதம மந்திரியின் கௌரவ நிதியுதவி திட்ட பயனாளிகளுக்கு விவசாய கடன் அட்டை வழங்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்ப இந்த கௌரவ நிதியுதவி திட்டம் அப்படின்னா என்ன? பிரதான் மந்திரி கிசான் சம்மான் திட்டம். சிறு குறு விவசாயிகள் திட்டம் தொடங்கப்பட்ட 2019ஆம் ஆண்டு சிறு குறு விவசாயிகள் அப்படின்ற ஒரு லிமிட் வச்சு 5 ஏக்கருக்கு உட்பட்ட நிலம் வைத்திருக்க விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய், ஒரு மாதத்திற்கு 400 ரூபாய் கணக்கு பண்ணி 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் அப்படின்னும், வருஷத்துக்கு 3 முறை 3 தவணைகள்ல 6000 ரூபாய் விவசாயிகளினுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த விவசாய கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டை வழங்குறது மூலமா என்ன பண்ணலாம்? விவசாயிகள் வேளாண்மை செய்வதற்காக 1.6 லட்சம் வரை பிணை இல்லாத கடன் அந்த கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு வழங்கப்படும். அப்ப அடுத்த பருவம் வருது, அதுக்கு முதலீடு இல்ல, விவசாயம் பண்றதுக்கான என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டு மூலமா அதை ஸ்வைப் பண்ணிட்டு 1.6 லட்சம் வரைக்கும் கடன் வாங்க முடியும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றெல்லாம் வாங்கிக்க முடியும். உரம் வாங்க முடியும். உற்பத்திக்கு தேவையான மருந்துகள் எல்லாத்தையுமே அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அதை இந்த பஞ்சாயத்து ராஜ் கிராம சபை கூட்டங்கள் மூலமா மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்காங்க அப்படின்றதான் இதுல இருக்க நியூஸ். இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது 1998ஆம் ஆண்டுல இந்திய பொதுத்துறை வங்கிகளால் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆர்வி குப்தா அப்படின்னு ஒருத்தருடைய பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்ட் அப்படின்ற வங்கியின் மூலமாக இந்த கிசான் கடன் அட்டைகள் வழங்கப்பட்டது. 1998ல ஆர்வி குப்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஏத்து. வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ல பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா செஷல்ஸ் உறுதி. இந்திய பெருங்கடல் தீவு நாடுகளில் ஒன்றான செஷல்ஸுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட இந்திய கடற்படை தலைமை தளபதி ஹரிகுமார் அந்நாட்டு தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. 2 நாடுகளுக்குமான ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதை பத்தி பேசியிருக்காங்க. செஷல்ஸ் நாட்டுடைய தலைநகரம் விக்டோரியா. திட்டங்கள்ல நம்ம வந்து நேத்து முதலமைச்சர், இந்தியாவோட தலைமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா இவங்க எல்லாம் கலந்துகிட்ட ஒரு நீதித்துறை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை வளாகத்துல ஒரு 9 மாடம் கட்டிடம் கட்டுறதுக்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கும். அதுல முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பார். வழக்கறிஞர் சேம நல நிதி 10 லட்சமாக உயர்வு. வழக்கறிஞர்களுக்கான சேம நல நிதியில் தமிழக அரசின் பங்களிப்பானது 10 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதை 7 லட்சமா கொடுத்துட்டு இருக்காங்க. இனிமே அதை தமிழ்நாடு அரசு 10 லட்சமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
தமிழகத்தின் முதல் வணிக வழக்குகள் நீதிமன்றம். தமிழகத்தின் முதல் முறையாக சென்னை எழும்பூரில் உருவாக்கப்பட்ட வணிக வழக்குகள் நீதிமன்றத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இப்ப இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். தமிழ்நாட்டின் முதல் வணிக வழக்குகள் நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.